கருப்பசாமி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது காவல் தெய்வம். கருப்பு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நம்மளோட மையப்புள்ளியே கருப்பு தான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் தென்னகத்துல ஊரகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கும் கருப்பு குலதெய்வமா இருக்கும். இப்போ நம்ம தென்னகத்துல பாத்தீங்கன்னா சபரிமலை மாலை போடுறது எல்லாருக்குமே உகந்தது. அந்த சபரிமலை கோவிலுடைய காவல் தெய்வமே கருப்பு தான். அதை எங்க ஊர்ஜினப்படுத்தலாம்? அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கொடிக்கம்பத்துக்கு மேல குதிரை தான் வச்சிருப்பாங்க. ஜோதிடத்துல நீங்க எந்த ஒரு பரிகாரம் செய்யணும்னாலும் குலதெய்வத்தை கும்பிடாம போனீங்கன்னா நார்மல் விசிட் தான். ஆனா குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா அந்த குலதெய்வம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என் குலத்தை சேர்ந்தவன் வரா, நீ பார்த்துக்கோ. ஒரு சிலர் குலதெய்வம் என்னன்னு தெரியாதவர்கள் கூட அந்த கருப்பசாமி, முனியசாமி, மாடசாமியை தான் குலதெய்வ வழிபாடா மேற்கொள்றாங்க. இது சரியான முறைதானா? இது சரியான முறை கிடையாது. குலதெய்வம் தெரியாதவங்க அவங்க பிரசனம் போட்டோ இது போட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரியாத பட்சத்துக்கு நான் ஒரு பெண்கள் கருப்பசாமி ஆடக்கூடாது, முனியசாமி ஆடக்கூடாது, மாடசாமி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் அங்க பண்ணுவாங்க. ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல வாழக்கூடிய பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல கருப்பு இறங்குதுன்னா வீட்டுக்குள்ள ஒரு தப்பு நெஞ்சா புருஷனே போட்டு தள்ளிடுவாங்க, பசங்களே போட்டு தள்ளிடுவாங்க. அப்ப எப்படி வாழ முடியும்? உக்கிர தெய்வங்களுக்கு மிளகா அரைச்சு பூசும் போது பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. தவறுதலாக போய் செய்யும் போது நம்மளே அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சமீபத்துல கருப்பு அப்படின்னு ஒரு சூர்யா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல கருப்பசாமிய அந்த அளவுக்கு தூக்கி வச்சு ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அனைத்து கருப்பசாமி பக்தர்களும் அந்த படத்தை போய் அவ்வளோ ஆர்வமா பார்த்தாங்க. கருப்பசாமி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது காவல் தெய்வம். காவல் தெய்வம், அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பழமொழியே இருக்கு. இந்த கருப்பசாமிக்கு உகந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மேம்? கருப்பசாமி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா லட்ச கருப்புகளுக்கு மாட கருப்பு, சுத்தி கருப்பு, நொண்டி கருப்பு, 18 படி கருப்பு, சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி நிறைய கருப்புகள் இருக்கு. கருப்பு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நம்மளோட மையப்புள்ளியே கருப்பு தான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தென்னகத்துல ஊரகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கும் கருப்பு குலதெய்வமா இருக்கும். குலதெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முனி, மாட, சங்கிலி கருப்பன், அதுக்கடுத்து கருப்பு, அப்புறம் பால்முனி, பெண் தெய்வத்தில் எடுக்கும்போது அங்காள பரமேஸ்வரி, முத்துமாரி, சேலையம்மன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இலை தெய்வங்கள். இதில் கருப்பு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்மளுடைய இப்போ நம்ம தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலை மாலை போடுறது எல்லாருக்குமே உகந்தது. அந்த சபரிமலை கோவிலுடைய காவல் தெய்வமே கருப்பு தான். அதை எங்கே ஊர்ஜினப்படுத்தலாம்? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடிக்கம்பத்துக்கு மேலே குதிரை தான் வச்சுருப்பாங்க. கருப்போட வாகனம் குதிரை தான். அப்போ கருப்புன்னு எடுக்கும்போது ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது தான் கருப்பு. ஸோ குலதெய்வம் எப்படி உருவாச்சு? நம்மளுடைய 13 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லையை பாதுகாத்த தெய்வங்கள் தான். மனிதனாக பிறந்து ஜீவனாக மாறி தெய்வமாக்கப்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாமே. இவங்களோட ஜீனு இன்னமும் நம்ம உடம்புல இருக்குன்றதை தான் நம்ம குலதெய்வமா கும்பிட்டுட்டு இருக்கோம். சில ஆக்டிவிட்டிஸ் சில நேரங்களை நம்மளை பாதுகாத்து கொடுக்கறது நம்மளோட குலதெய்வம் தான். ஏன் இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா ஜோதிடத்துல நீங்க எந்த ஒரு பரிகாரம் செய்யணும்னாலும் குலதெய்வத்தை கும்பிடாம போனீங்கன்னா நார்மல் விசிட் தான். ஆனா குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா அந்த குலதெய்வம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என் குலத்தை சேர்ந்தவன் வரா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போகும்போது பாருங்க, நீங்க போகும்போது யாராவது வருவார், இப்படி போப்பா, ஏன்ப்பா இந்த சைட்ல போற, இதெல்லாம் வழிகாட்டிகள் எல்லாம் குலதெய்வம் தான். கண்டிப்பா. இப்ப கருப்பசாமி நீங்க சொன்னீங்க, தென் மாவட்டங்கள்ல அதிக பேருக்கு குலதெய்வமே கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தென் மாவட்டம் தவிர்த்து மத்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள் அப்படின்ற ஒரு சில தெய்வங்களை வழிபாடு முறை பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன் என்ன காரணத்தினால அந்த மாதிரியான வழிபாடுகளை செய்ய மாட்டேங்காங்க மக்கள்? அதாவது சில தெய்வங்கள் இப்ப காட்டேரின்னு இருக்கும். காட்டேரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கும்பிடுவாங்க. முதலே கும்பிட்டா ஆட்டம் காட்டிடுவான்ட்டு. கர்ப்பிணி குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா கும்பிடுவாங்க. வெறும் பெண்கள் மட்டும் தான் கும்பிடுவாங்க. சில குலதெய்வங்கள் ஆண்கள் வாய் கட்டிட்டு கும்பிடுவாங்க. சில குலதெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது ஒரு குகைக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ வச்சு கும்பிடுவாங்க. சில வழிபாடுகளை வெளியில காட்ட மாட்டாங்க. கோவில் பூட்டியே தான் கிடக்கும். அர்த்தராத்திரியில போய் பூஜை பண்ணுவாங்க. அந்தந்த தெய்வத்துக்குண்டான வழக்கத்தை அதுல கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான்.
இப்ப ஒரு சில வந்து நீங்க தென் மாவட்டங்கள்ல சொன்ன மாதிரி, தென் மாவட்டங்கள்ல முக்காவாசி பேருக்கு குலதெய்வமே கருப்பசாமி, மாடசாமி, முனியசாமி தான் வந்து குலதெய்வமாவே இருக்கு. ஒரு சிலர் குலதெய்வம் என்னன்னு தெரியாதவர்கள் கூட அந்த கருப்பசாமி, முனியசாமி, மாடசாமிய தான் குலதெய்வ வழிபாடா வந்து மேற்கொள்றாங்க. இது சரியான முறைதானா? இது சரியான பண்ணலாமா? முறை கிடையாது. குலதெய்வம் தெரியாதவங்க அவங்க பிரசனம் போட்டோ, இது போட்டோ தெரிஞ்சுக்கலாம். தெரியாத பட்சத்துக்கு இப்ப நான் போய் முருகர கும்பிடுறோம், சிவன கும்பிடுறோம். இந்த என் வம்சத்துல இல்லன்னு போய் கும்பிடாம இருக்க முடியுமா? அதே போல தான் நம்ம இப்ப சென்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்த சென்னைக்கு காவல் தெய்வம் யாருன்னா, பாடிகார்ட் முனீஸ்வரரும், அங்காள பரமேஸ்வரியும் தான். அப்ப நான் சென்னையில வாழ்றேன். நான் வாழ்ற ஆதாரத்துக்கு எனக்கு வெற்றி கிடைக்கணும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணுன்ற போது, இந்த ஊருக்கு எது எல்ல தெய்வம்? அங்க போய் நான் போய் கும்பிட்டுட்டு வருவேன். ஆனா, என் குலத்த கும்பிட்டா தான் எனக்கு சக்சஸ் வந்து பரிபூரணமாக ஏற்படுத்தி குடுக்கும். தற்காலிக சக்சஸ் தான் எல்ல தெய்வத்த கும்பிடுறது. இப்ப நான் ஒரு வீட்ல வாடகைக்கு போறேன் அப்படின்னா, அந்த ஊருடைய ஸ்டார்ட்டிங் எல்லையிலயும், எண்டுலயும் ஒரு ஒரு காவல் தெய்வங்க இருப்பாங்க. அவங்கள கும்பிடாம நான் போனேன்னா, அந்த வீட்ல போய் ஹவுஸ் ஓனர் சரியில்லைன்னா எப்படி போய் வீட்ல இருந்தாலும் நிம்மதியா வாழ முடியாது. அதே போல தான் எல்லை தெய்வங்கள கும்பிடுறதுன்றது தனி, குலதெய்வத்த கும்பிடுறதுன்றது ஒரு வகை. கண்டிப்பா. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல எல்லா கோவில்கள்லயும் அந்த கருப்பசாமி அப்படின்றது இருக்கும். ஆனா மத்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அது அந்த மாரியான கருப்பசாமி வந்து பார்த்ததில்ல. ஒரு சின்ன சிலைனாலும் இல்லாம இருக்காது எல்லா கோவில்கள்லயும். ஏன் மத்த மாவட்டங்கள்ல அத பின்பற்ற மாட்டிக்காங்க? என்ன காரணம்? அப்படி கிடையாது. இப்ப நீங்க பச்சையம்மன் போனீங்கன்னா, முன்னாடி 7 முனி உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க மரக்காணத்துல இருக்கக்கூடிய திரௌபதி கோயில் போனீங்கன்னா, முன்னாடி கருப்பு காவலா இருப்பாங்க. எல்லா தெய்வத்துக்கும் இப்ப இன்னும் ஒரு படி போனோம்னா, அ ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு க க 18 படி கருப்பு தான் காவல் தெய்வமே. அப்போ எந்தெந்த தெய்வத்துக்கும் ஒரு காவல் தெய்வம்ன்றது கண்டிப்பா இருக்கும். சில இடங்கள்ல சிலையாக இருக்கும், சில இடங்கள்ல அரூபமாக இருக்கும், சில இடங்கள்ல ஆயுதங்களா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பெண்கள் வந்து கருப்பசாமி ஆடக்கூடாது, முனியசாமி ஆடக்கூடாது, மாடசாமி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் அங்க வந்து பண்ணுவாங்க. என்ன காரணத்தினால இந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள் பெண்கள் மேல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க மேம்? பெண்கள் மேல வரும்போது ஓவர் உணர்ச்சி வசத்தோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. இப்ப குடும்பத்துல வாழ்றாங்க. அவங்க வந்து சாமி கும்பிடும்போது அருள் வந்துருச்சு அப்படின்னா, அத ஸ்டாப் பண்ண தான் பார்ப்பாங்க. இல்ல துறவறமா இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல வரல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு உச்சக்கட்டத்துடைய எமோஷன் தான் சாமி ஆடுறதே. நீங்க இப்ப இந்த கருப்புன்னு சொன்னீங்க. இப்ப எல்லா யூடியூப்லயும் வந்து அந்த ரீல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த படத்த பார்த்துட்டு ஆடிட்டு இருக்காங்க. அது ஏன் உச்சக்கட்ட நரம்பு அதாவது அந்த மியூசிக்கோட பீட்ஸும் சரி, அந்த தெய்வத்தோட அவங்க லயிச்சு போயிட்டாங்க மனசார. அது போனதுடைய வெளிப்பாடு தான் அந்த ஆட்டம். அது அந்த நரம்புடைய வெளிப்பாடு தான். இதுதான் சயின்ஸா சொல்லணும்னா. அதே போல தான் ஒரு பெண்ண எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குடும்பத்துல வாழக்கூடிய பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேல கருப்பு இறங்குதுன்னா, வீட்டுக்குள்ள ஒரு தப்பு நடந்தா புருஷனே போட்டு தள்ளிருவாங்க. பசங்களே போட்டு தள்ளிருவாங்க. அப்ப எப்படி வாழ முடியும்? அப்ப உக்கிரமான தெய்வங்கள் சந்நியாசம் எடுத்துக்கிட்டியா? நான் கருப்புக்காகவே சந்நியாசம் கோயில்லயே தங்கி வர பக்தர்களுக்கு மகிழ்ச்சிய தரேன், வாக்கு தரேன் அப்படின்னு உட்காரும்போது அந்த பெண் மேல ஏத்துவாங்க. கருப்பு மட்டும் இல்ல, முனி, மாடன், சங்கிலி எல்லாருமே. அப்ப சன்னியாசியா இருக்கக்கூடிய பெண்கள், சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஆண்கள் மேல வரக்கூடிய தெய்வங்கள் உண்மையான சாட்சி. இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க மேல வர்றது டெஃபினட்டா ஒரு 6 செகண்ட்ஸ் தான். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க, அ அதாவது ஒரு பெண் மேல வரும்போது, அது கணவனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, தட்டி கேட்பாங்கன்னு. அப்போ இந்த கருப்பு படத்தோட மையக்கருவே அதுதான். ஏன்னா, அந்த அதாவது அட்வொகேட் அந்த இடத்துல வந்து ஒரு பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம் நடக்குது அப்படின்றத தட்டி கேட்கக்கூடிய ஒரு படமா தான் அந்த கருப்பு படம் இருக்கு. இந்த மையக்கூற வச்சு தான் அதையும் எடுத்திருக்காங்க. இது வந்து அனைத்து மக்கள்ட்டயும் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இது இருக்கு. ஆனா, இத வந்து படமா ஆக்கும்போது, ஒரு படத்துல கொண்டு வரும்போது, அது சரியான முறைதானா? அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த படம் பத்தி நெறைய கேட்டாங்க கொஸ்டின்ஸ் எல்லா இடத்துலயும். அதாவது இதுல வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த கருப்பு மேல மொளகா அரைச்சு மொளகா அரைச்சு பூசுறது. அந்த வழக்கம் எந்த தெய்வத்துக்குமே கிடையாது. வெறும் பெண் தெய்வத்துக்கு மட்டும் தான். அதுவும் மாசாணி அம்மன் மட்டும் தான். அவளுக்கு தான் மொளகா அரைச்சு பூசுவாங்க. திருவேற்காடுல வேப்பில பூசுவாங்க. இந்த மாரி விசேஷங்கள் தான். உக்கிர தெய்வங்களுக்கு மொளகா அரைச்சு பூசும்போது ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. தவறுதலாக போய் செய்யும்போது நம்மளே அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இல்லாத ஒரு விஷயத்த புகட்டும்போது மக்களோட பார்வைக்கு வேற வேற மாரி விஷயங்கள் கூட தோணும். இப்போ ஒரு ஜோதிடமே நீங்க எடுத்துக்கிட்டாலும் கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, ஜாதகத்துல சந்திரன் நல்லா இல்லன்னா, நம்ம என்ன பேசினாலும் கதை பேசுற மாரி தான் இருக்கும். இதே சந்திரன் ஸ்டடியா இருக்குன்னா, இந்த நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகும் பார்த்துக்கோங்க. இந்த மாரி பிளட் டொனேஷன் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இதே 6, 8, 12ல இருந்து சொன்னோம்னா, அதையே சொல்லி, ஐயோ! இவங்க சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க சொல்லி
அப்போ ஒரு படத்துல ஒரு விஷயத்த விஷுவல் காட்டுறாங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் படி எடுத்து சொன்னாங்கன்னா எவ்வளோ பேர் நல்லா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மிளகா அரைச்சு பூசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது செய்யல அப்படின்னா சில விஷயங்கள் இவங்களுக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த தட்டி கேட்கறதுக்கு தெய்வம் வரும்னா சத்தியமா வரும். எல்லா இடத்துலயும் தெய்வம் வரும். நம்ம குலதெய்வம் நம்ம கூட தான் இருக்கு. கண்டிப்பா வரும். எப்படி வரும்? ஒரு அரூபமாக ஒரு மனிதன் இப்ப எப்படி இதுல வந்து சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஒரு சூர்யா சார் மாதிரி ஒரு அட்வொகேட்டா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வர காட்சிகள் எல்லாமே உண்மைதான். ஆனா ஒரு தெய்வத்தை மிளகா அரைச்சு பூசி கூப்பிட்டு வர வைக்கலாம் அப்படிங்கிறது தவறு. கண்டிப்பா. இப்ப கருப்பசாமி வழிபாடுன்னா எப்படி மேம்? எந்த மாதிரியான வழிபாடுகள பின்பற்றலாம் கருப்பசாமி? கருப்பசாமி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் நல்ல வாழை இலைய போட்டு பொரி, அவுள், கடலை, கொழக்கட்டை, சில இடத்துல சாராயம் வைப்பாங்க, சில இடத்துல ஒத்தமர கல்லு வைப்பாங்க, ஒரு சில இடத்துல சில வகையான பானகங்கள் சுருட்டுலாம் வைப்பாங்க, வைப்பாங்க. சுருட்டு எல்லாமே வச்சு. கருப்பசாமினா இலைய போட்டு இந்த படையல போட்டு வைக்கணும். அடுத்தது காவு குடுக்கறது இருக்கும். கோழியா, ஆடா, சில இடத்துல மாடு கூட குடுப்பாங்க. அந்த மாரி காவு குடுக்கறது இருக்கும். காவு குடுத்தா அங்க எல்லாம் படையல போட்டுட்டு மேல முதல் விஷயம் அந்த உடுக்கு அடிக்கிறது தான். அந்த உடுக்க அடிச்சு அந்த கருப்பனோட பாட்ட பாடி, அந்த கற்பூரத்த ஏத்தி அந்த இடத்துல ஒரு நிமித்தம் காட்டும். காட்டுன உடனே சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் அவங்க குலத்த சேர்ந்தவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. இது நார்மலா வழிபாடு பண்ற முறை. ஒரு சில வர்க்கத்தினர் வந்து அவங்கவங்க முறைப்படி பண்ணுவாங்க. நைட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் விடிய காலையில பண்ணுவாங்க. ஆனா, பொதுவா நான் கருப்பு கோயில் போறேங்க. என்ன செய்யலாம்? இலை போடு, பொரி, அவுள், கடலை வையி, சாராயத்த ஒண்ணு வை, சுருட்டு வை, இந்த கற்பூரம் ஏத்தி கும்பிட்டுட்டு வா. போதும் சக்சஸ் கிடைக்கும். அந்த விஷயங்கள் மாற்றங்கள தருமானா கண்டிப்பா தரும். யார் வேணும்னாலும் எந்த எல்லை தெய்வத்தையும் போய் கும்பிடலாம். ஆனா சில வர்க்கத்தினர் சொல்லுவாங்க, நான் இந்த தெய்வத்த கும்பிடுறேன், முருகர கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை. ஆகாத தெய்வங்கள்லாம் இருக்கு. அது வேற டாபிக். கண்டிப்பா மேம். இப்ப கருப்பசாமி அப்டின்னா என்ன? கருப்பு வந்து யாரெல்லாம் கும்பிடலாம்? கருப்ப வந்து குலதெய்வமா கும்பிட்டாலும் அது நல்லது. அதாவது குலதெய்வம் உள்ளவர்களுக்கு அத கும்பிடும்போது ஆமா. நல்லது அப்டின்னும், கருப்பசாமியுடைய வழிபாடுகள் குறித்தும் பல்வேறு விவரங்கள எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.